உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியெல்லாம் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியெல்லாம் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும். Amen, amen, amen. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. Go ahead. Praise the Amen. Amen. Praise the Lord, ஐயா. Amen. நன்றி. கர்த்தர்களுக்கு தந்த இந்த இலவசமான ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நித்திய வானொலி சங்கமம் நித்திய வானொலியில் எங்களை கர்த்தர் அழைத்த மகா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு என்றே நாங்க எல்லா கன மகிமையும் செலுத்தி நாங்க எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்த கொடுத்த கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். இப்போ ஒரு சிறிய ஜெபத்தோட ஜெபித்து நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். அதுக்கு பிறகு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கூறது கர்த்தருடைய வார்த்தை கூறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். அருமையான வார்த்தை. எப்பொழுதும் வாசிக்கிறோம் தான். சில இடத்துல வாசிக்கும் பொழுது அது டபுள் மீனிங்ஃபுல்லா இருக்கிறது. அதுபடியா கர்த்தர் வலதுக்கிற வெங்கல் மேல் எப்பொழுதும் இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. உங்களோட வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமேன் என்று இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அப்பா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உங்களோட பிரசனத்தை எங்கள் மத்தியில் கொண்டு எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நிகழ்ச்சியை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட சித்தத்தின் பண்ணாடி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட ஜீவனை ஊற்றி ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் நம்பும் பொழுது நீங்க ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். அப்பா நாங்க மாமிசத்துக்கு செத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியல் உயிருள்ளவர்களாக உங்களுக்குள்ள அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள நாங்க வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பு தேவையா. எல்லா ஊழியக்காரர்களையும் உங்களுடைய அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீங்களே எங்களை ஜீவ நதி, நீங்களே இந்த ஜீவ தண்ணீராக்க எங்களுக்கு உங்களோட ஜீவ ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மாமிசத்தின் எண்ணம் எல்லாம் எங்கள் இருந்து மறந்து போகும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரியவர்களை சிந்திப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நோய்வில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அந்த எலும்புகளை உயர்த்திக்கிறவர் நீங்க ஐயா. அப்பா உங்களோட வாக்குத்தத்தின் மூலமாக உங்களோட வல்லமையை கொடுத்து நீங்க எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி. யாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிளவீனம் உள்ளவர்களுக்கு பலன் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களோட வார்த்தை கூறுறது, உங்கள் இருதயம் கலங்காமலும்
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். அவர் கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள நாங்க அவிசுவாசமா இருக்கும்படியாக கர்த்தர் விரும்ப மாட்டார். நாங்க அவருக்குள்ள விசுவாசமா இருப்பதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் அன்பையும் விசுவாசத்தின் கேடத்தை நாங்க பிடித்து நடப்பதற்கு, உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களோட அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, என் அப்பா, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனிடம் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க உங்களோட வல்லமை இருந்த கரத்தை நீட்டி அப்பா, நீங்க உங்களோட ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க செய்கிற கிரியைகளை உங்களோட ஊழியக்காரர் மூலமாக அப்பா உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி உங்களோட வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரத்துக்கு எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்கு இந்த மாலை நேரம் தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, மைந்தன் ஐயா, அப்பா அவர்கள் அப்பா எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள். ஆண்டவரே, ஊழியம் நடத்துவது இலசான காரியம் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள நாங்க இருக்கும் பொழுது அது எங்களுக்கு மனுஷரால முடியாத காரியங்களை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இவர்கள் யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை உயர்த்தி தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு கடன் செல்வோம். 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் துதி பாடல்கள் ஜபங்களை எடுத்து வருவோம். சாரி, எடுத்து வருவோம். 8 மணிக்கு சிஸ்டர் ஷியானி செய்திகள் கொடுப்பார்கள். 8:45 வரையும் சிஸ்டர் ஷியானி செய்திகள் எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு 9 மணிக்கு பிரதர் குமாரன் செய்தியை எடுத்து வருவார்கள். 9:30 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் செய்தியை எடுத்து வருவார்கள். ஆமென். நன்றி அப்பா. அப்பா, எங்களை தாழ்த்தி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தெரிந்து கொண்ட மகா பாத்திரங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோட குயவனை போல ஆண்டவரை நீங்க வணைந்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவருக்குள்ள ஒரு மனத்தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு சிஸ்டர் கருணாவை காணவில்லை. சிஸ்டர் கருணா இல்ல, அவங்க இல்ல. சிஸ்டர் கிரேஸ் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, sister. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அவளோடு காத்திருக்க உங்கள் துதி பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துக. கர்த்தர் உங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு பாத்திரராக எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுக்கு பாத்திரராக அவர்களுக்கு முன்பாக நாங்கள் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே போல உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள் சிஸ்டர், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி. God Amen. bless Amen. you. Thank you, sister. Thank you. ஆமென். நன்றி ஆண்டவரே, தேவனே, இந்த நாளிலும் பிதாவே உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க, உமக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளன்னு சகோதரி சொன்னது போல எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாங்கள் பலப்படுத்தப்படவும் அவர்கள் ஆண்டவரே தகப்பனே எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு செயல்பட கிருபை செய்திருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிற ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி. ஆவியான தேவன் பச்சாரம் எங்களை தந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற தேவாதி தேவன் இதுல கூடியிருக்கிற ஆண்டவரே சங்கம வானிலை கூடாக அநேக ஆண்டவரே ஜனங்கள் கேட்கும்படியாக பிதாவே
ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நேர் சித்தமா இருக்கிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவரே பொல்லாங்கண்ட கிரியைகள் ஆண்டவரே இருந்தாலும் இந்த தேவனுடைய வல்லமை பெரியதா இருக்கிறபடினால ஒவ்வொரு ஜனங்களும் இந்த ரட்சிப்பை கண்டுகொள்ள நான் அந்த எடுக்கிற வாஞ்சி ஆண்டவர் இந்த ரேடியோ கூடாக ஆண்டவரே எடுக்கிற வாஞ்சிகள் எவ்வொன்றும் நிறைவேறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தாவே தகப்பனை ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜனங்களை உம்பக்கம் திருப்பத்தக்கதாக நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீர் சர்வ வல்லவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீர் சர்வ வல்லவரே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சிறந்தவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. சிறந்தவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. ஆராதனையே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. ஆராதிப்போம் உம்மை ஆராதிப்போம், நல்லவரே உம்மை ஆராதிப்போம். கரைகளை கழுவும் கல்வாரிய கருணையின் நாயகரே. கரைகளை கழுவும் கல்வாரிய கருணையின் நாயகரே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் துணையாளரே. நன்றி. ஹல்லேலூயா. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் எம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம்,
அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. பொது நன்மைகள் புது கிருபைகள் எம்மை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் எம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், நன்மை செய்பவரே. நவது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நடந்த ஜாவுமே நன்மையாய் மாறிடுமே. நடந்த ஜாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் எம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே லெலோகே லெலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே எல்லோகே லெலோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை
சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லெல்லோகேம் எல்லெல்லோகேம் எல்லெல்லோகேம். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், வெக்கப்படல, உம் தய என்னை கைவிடல. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதிய எடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையை எடுத்து நான் தியானத்துக்குள்ள கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். நாங்கள் எங்களை எப்படி பார்க்கிறோம் என்றது, இப்ப நாங்கள் தேவனுக்குள்ளாக, நாங்கள் சும்மா நோமலா இல்ல, தேவனுக்குள்ள நாங்கள் எப்படி பார்க்கிறோம். அதுல நாங்கள் இதுல வாசிக்கிறோம் என்னென்றால், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் சொல்லி எண்ணாகமம் 13:33 நாங்கள் எப்படி அப்ப அவரை காலேப்பும் ஜோஷுவாவும் வந்து அந்த நேரம் அவைகள் மாத்திரம்தான் விசுவாசத்துல அந்த தேசத்தை கானானை பார்த்தார்கள். மற்ற எல்லாருமே இஸ்ரவேல ஜனங்கள், மற்ற ஜனங்கள் எல்லாரும் போய் பார்த்தது ராட்சதராக பிறவியா இருக்கிறார்கள். அந்த ராஜ்குமாரனாகிய அந்த அவைகளை எல்லாரையும் நாங்கள் ராட்சராய் பார்த்தோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு களிகளை போல இருக்கிறோம். அப்ப இந்த தேவனுக்குள்ள நாங்கள் என்ன தள்ளி பார்க்க முடியாத ஜனங்கள் இந்த நாட்கள்ல வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொல்லி பயந்தார்கள். ஒரு வல்லமையான எதிரியை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்ட போது அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளால் பார்த்தார்கள், வெட்டுக்கிளிகளை போல. அதனால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு நுழைந்து அதை சுதந்திரிக்க மறுத்தார்கள். அதன் விளைவாக தேவன் அவர்களை திரும்பவும் வனாந்தரத்திற்குள் நடத்தினார். அப்ப இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையின்படி நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க ஞானம் முதல் தேவை. என்னென்னா நாங்கள் முதல் கஷ்டப்பட்டிருந்தோம், துன்பப்பட்டிருந்தோம், பாவங்களுக்குள்ள இருந்தோம், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றமே எல்லாம் மாறி இருந்தது. ஆனா அதுல இருந்து தேவன் எப்படி எங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நாளில இருந்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கல இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் யார் என்றதை நாங்க இந்த நாட்கள், ஏனென்றா தேவனோடு சுதந்திரனும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமா இருக்கிறபடியா அவர் கூறிய வாக்குகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தோம். அப்ப நாங்கள் அதை பார்க்கும்போது உலக காரியங்கள் எது நடக்கும் போது அந்த சூழ்நிலைகள், தரவுகள், தகவல்கள் எல்லாம் வரும்போது ஒரு நடுக்கம் வரும், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். இது எப்படி என்றா எங்களுக்கும் அப்படித்தானே நடக்கும், போக்கில் அப்படி இருந்ததாம், போயக்குள்ள நோயால அப்படி வாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்றார், நான் உங்களை தெரிந்து கொண்ட சந்ததி. அப்ப அந்த தெரிந்து கொண்ட சந்ததியை எப்படி ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து அவற்ற சுதந்திரத்தை தான் கொடுப்பாரு. ஒரு நாளும் அவரை நோயால வாதிக்கவோ அல்லது பிள்ளைகளுக்கு நாங்க அதான் அப்பத்தை கேட்டால் நான் பெண் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பேனே, பாம்பை கேட்டால் அந்த மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனோன்னு சொல்லி அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்கள்ல தேவன் ஒரு சொந்த மாமிசத்துல உள்ள தகப்பன்மாரே சொந்த பிள்ளைக்கு அப்படி நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா நல்ல ஈவுகளை கொடுக்கறது அதிக நிச்சயமாமேன். அப்ப அப்படியான வார்த்தைப்படி நாங்கள் இந்த நாட்களை பார்க்கும்போது இந்த சோதனைகள் மற்றும் போராட்டங்கள் இந்த வடிவில் எங்களுக்கு முன்பாக ஒரு எதிரி நிற்கும் போது நாங்கள் எங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்ற எங்களுக்கு தேவன் தந்த வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் அந்த நாங்கள் எப்பவும் வந்து எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, எதிர்த்து நிற்க தேவனுடைய கிருபை எங்களுக்குள்ள இருக்கிறபடினால பிசாசின் காரியங்கள் எந்த சூழ்நிலையில வந்தாலும் அவங்களை பிசாசு எப்பவும் எதிர்த்து தான் நிற்கிற. ஏண்டா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா தேவனோ அந்த ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அந்த அப்ப ஜீவன் என்று தாங்கள் சொல்ற மாத்திரம் அந்த எங்களோட மாம்சத்துல உள்ள அல்லது மரித்து போற ஜீவன் மாத்திரம் இல்ல, எல்லா நன்மைகளும் ஜீவன் என்று சொல்லக்குள்ள அது பொருளாதார பெருக்கம் ஒரு ஜீவன், சுக ஜீவியம் ஒரு ஜீவன். ஏனென்றா அவர் சொல்றார், தரித்திரத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை, ஏனென்றா நாங்கள் தரித்திரரா இருக்கக்கூடாதுன்னு அவர் தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து தரித்திரரானபடியா அந்த தரித்திரம் எங்களுக்கு வரக்கூடாது என்றுதான் நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானார். நோய்க்கு பதிலாக சுக ஜீவத்தை தந்தார், குறைவுபட்ட ஜீவத்துக்கு பதிலாக நிறைவான ஜீவியத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றா நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜாரண்டு அந்த அவரை எங்களை பற்றிய வார்த்தை என்ன சொல்லுறது. அப்ப இந்த பூமியில நாங்கள்
நல்லா வாழணும்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் முதல் பார்க்கணும். ஏனென்றா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாய் ஜோதிகளின் பிதாவூடாக இறங்கி வருகிற அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. அப்ப அவற்றை ஒன்றுதான் அந்த பியூரா இந்த எல்லாமே நல்லதா வருகிறது. அப்ப நாங்கள் சூழ்நிலையை பார்த்தோம்னா விழுந்துடுவோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை எதிரி உங்களை எப்படி பார்க்கிற என்பதை ஒரு பொருட்டு நீங்கள் அங்க எப்பவும் பார்க்க கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார்கள். நாங்கள் என்ன செய்ய போறோம், இது எங்களுக்கு ராட்சதராயிருக்கணுமே, பயமா இருக்கிறதே, அதுக்குள்ள எப்படி நாங்கள் காணான் என்றாலே உண்மையா நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுற காணான். அப்படியான நன்மையை தேவன் வச்சிருக்கக்குள்ள அதை வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் விழுந்து விடக்கூடாது சொல்லி தேவன் எங்களை பற்றி என்ன சொல்றாரு, அதான் தீமையை நன்மையால வெல்லோடும். எப்படி நாங்கள் மேற்கொள்ளலாம்டா இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறன்னு பார்த்து சுதந்திரிக்க வேணும். அது எங்களோட பொறுப்பு. அதான் அவர் விசுவாசம் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறது, நிறைவான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறது, எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறது. ஆனா விசுவாசம் இருந்தா தான் அதை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தந்தத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசம். அப்படியா நாங்கள் இந்த நாட்கள்ல எப்படியா நாங்கள் இந்த வார்த்தையை நான் இந்த தியானத்தை நாங்களோடு பகிர்ந்தோடன் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு மகிமை அடையட்டுக்கும் நான் இந்த நாளில இதை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று எடுத்தபடினால இதை சொன்னேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைக்கு தந்த தேவனுக்கே நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ தியானத்தை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமென். நீங்க கொடுத்த வார்த்தையில ஜீவன் உள்ளதுதான். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றோம். ஆனா நாங்க அதன்படி செய்யறோமா, அதன்படி நடக்கிறோமா, அதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஆனா கர்த்தர் எங்களை அழைத்தவர், அவர் எங்களுக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்தார். நன்றி சிஸ்டர். அருமையான துதி பாடலை பாடி அருமையான தேவ தியானத்தை எடுத்து வந்தீர்கள். எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அதே போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுற விசுவாசியை பதறாத, விசுவாசியை கலங்காதே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்படி அவர்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நாங்கள் பதறாமைக்கு கலங்காமைக்கு இன்னும் அதிகமாக இந்த ஓட்டத்தை ஓட்டி முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. நீங்க வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தியவங்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்ப சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிஸ்டர் காட் பிளஸ் யூ. அருமையான வார்த்தையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது உள்ளத்துல இருந்து ஒரு பெரிதான ஒரு பலன் சக்தியும் வருகிறது. ஏனண்டா கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவியானவர் மட்டும்தான் இதை எங்களுக்கு நடத்த முடியும். சனப்படியா நான் இப்பொழுது மகேந்திரன் ஐயா அவர்களே வரவழைப்போம். மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து ஒரு பாட்டை பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். மகேந்திரன் ஐயா வந்து ஜெபித்து ஒரு பாடலை பாடுங்க. மகேந்திரன் ஐயா முடிஞ்சா. ஆமென், ஆமென். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த சங்கம வானொலியிலே இந்த நித்திய வெளிச்சத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல வானொலியும் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த கேட்கிற பிள்ளைகள் கேட்பது மட்டுமல்ல, தங்களுடைய தாளந்தை கொண்டு வந்து இந்த நித்தியத்தில் கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா கேட்டு காண்ப அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார் சுவாமி. அந்த கிருபைக்கு நன்றி. ஜெபங்கள், துதிகள், ஆராதனை, தேவஸ்தியில கேட்டு ஒரு சமாதானத்தை பெற்றோம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சி கொடுக்கும் அளவில் சுவாமி இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கான் தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாமே துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேசர் இயேசுவையே.
அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. மறவாமல் நினைத்தவரை ஆராதனை நாயகர் பரலோக தேவனையே. மறவாமல் நினைத்தவரை ஆராதனை நாயகர் பரலோக தேவனையே. துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேசர் இயேசுவையே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாடும்பொழுது சுவாமி, இந்த துதியின் சத்தத்தை கேட்டு ஆசிரியக்கிற தேவனே அந்த கிருபைக்கான் சுவாமி. தொடர்ந்து வரும் செய்திகளை உரத்த கோட்டைக்குள்ள மூறி அந்த செய்திகள் கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த செய்தி கருக்குள்ள பட்டயமாக 97 ரேடியோ மூலம் ஆக்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. வார்த்தையை கொடுக்க மகளை ஆசீர்வதையும், அந்த மகளை அபிஷேகத்தால் நிரப்பும், உச்சிலிருந்து உள்ளாங்குவதை அபிஷேகத்தால் நிரப்பி ஆவையில் அனல் கொண்டு அந்த மகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கத்தாவை அக்கினியாக ஒவ்வொரு உள்ளங்களை மூடுது. நீரானுமையான தெய்வம் கண்டுள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.